பினாங்கு பட்டர்வர்ட் பங்கலான் சுல்தான் அப்துல் அலீம் முனையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபேரி பயண படகு ஒன்று நீரில் மூழ்கியது. ஏற்கனவே சாய்ந்த நிலையில் காணப்பட்ட அந்த ஃபேரி இன்று அதிகாலை மணி 3 வாக்கில் நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. SPPP பினாங்கு துறைமுக ஆணையத்திற்கு சொந்தமான அந்த ஃபேரி வெகு காலமாக அந்த முனையத்தில் கயிற்றால் கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேளை நேற்றிரவு வீசிய பலத்த காற்றில் கயிறு அறுந்து ஃபேரி நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. அந்த ஃபேரியை மீட்டு அசல் நிலையில் வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே சமயம் தீயணைப்பு மீட்பு படையினர் எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். 2021 ஆண்டு ஜனவரி 1 தேதி பினாங்கில் 4 சக்கர வாகனங்களுக்கான ஃபேரி சேவை நிறுத்தப்பட்டது. பாதசாரிகளுடன் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிளோட்டிகள் மட்டுமே தற்போது ஃபேரி சேவையை பயன்படுத்த முடியும். அதனைத் தொடர்ந்து பினாங்கு மாநிலத்தின் வரலாற்றை நிலைநிறுத்தும் வகையில் இதற்கு முன் அங்கு சேவையில் இருந்த பெரிய ஃபேரிகளில் 2 தஞ்சங் சிட்டி மெரினாவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வேளை இதர ஃபேரிகள் அருங்காட்சியகம், மிதவை உணவகம் அல்லது சுற்றுலா நோக்கத்துக்காக மாற்றியமைக்க அவை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.